கேவலமல்ல? ஏன்டா இப்படி பண்ற? காஞ்ச மாடு புல்ல பாக்குற மாதிரி பேனு பாக்குறியடா. ச்சே. இன்னைக்கு நைட்டு முழுக்க அபிய திரும்பியே பார்க்க கூடாது. எப்பயுமே படுத்தோடனே தூங்குவோம். தூக்கமே வர மாட்டேங்குது. ச்சே. ஐயோ, இவ வேற நிலைமையே தெரியாம. நீ சஞ்சய், உனக்கு ரோஷம் தாண்டா முக்கியம். நீ இங்கே இருந்த ஒரு ரோஷத்தை கைவிடுற நிலைமை வந்தாலும் வந்துடும். பேசாம வெளில போய் படுத்துக்கிட்டா. இதுக்கு மேல பொறுமையா இருக்க முடியாது. போயிடுவோம். என்னாச்சு? எங்க போற? இல்ல, எனக்கு ஒரே புழுக்கமா இருக்கு. அதான் வெளில போய் படுத்துக்க போறேன். புழுக்கமா இருக்கா? அதான் ஏசி ஓடுது. ஏன் ஏசி ஓனா புழுக்கமா இருக்காதா? நான் வெளியே தான் படுப்பேன். எனக்கு அந்த ரைட்ஸ் இருக்கு. சரி சரி, நான் எதுவும் சொல்லல. உனக்கு எங்க தோணுதோ அங்கேயே போய் படு. என்ன இடி இருக்குது? இந்த அடி சத்தத்தில் எப்படி வெளில தூங்குறது? ஐயோ, வெளியே போய். என்ன சஞ்சீவ், வெளியே படுக்கிறேன்னு சொன்ன உள்ள வந்துட்ட? நான் எங்க வேணாலும் படுப்பேன். உனக்கு என்ன? இடி சத்தத்தில் வெளில படுக்கிறதுக்கு இந்த தலைகாணியை கட்டி பிடிச்சுக்கிட்டு இங்கே படுத்துடலாம். உன் வேலையை பாரு. இந்த இடி சத்தம் வேற நேரங்கள் தெரியாம பாடாப்படுத்துது. என்ன பண்றது? பயமா இருக்கே. தூங்கணுமே. அபி, அபி, சொல்லு. இல்ல, இடி இடிக்குது. உனக்கு பயமா இல்ல? நீ வேணா பெட்ஷீட்டை இங்க போட்டு படுக்கலாமே. இல்ல பரவாயில்ல, எனக்கு இடிய பார்த்தெல்லாம் பயம் இல்ல. எனக்கு பயமா இருக்கு. நான் சொல்றேன்ல, சொன்ன கேட்க மாட்டியா? அங்க வந்து படு. சரி, என்ன ஆச்சு உனக்கு? அபி, அபி, என்ன? வெளியே ரொம்ப இடி இடிக்குது. நீ கீழே படுத்தா ரொம்ப பயமா இருக்கும். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, பெட்டு தான். அதான் இவ்வளவு பெருசா இருக்குல்ல,
கொஞ்சம் மேல இருந்து படுக்கலாம்ல? என்னாச்சு இவனுக்கு? இன்னைக்கு என்ன திடீர்னு? என்ன யோசிக்கிற? நான் தான் சொல்றேன்ல, வா பெட்லயே படுத்துக்கோ. ம், இடி நல்லா இடிக்குது. மாப்பிளைக்கு நண்டு வேலை செய்தா இல்லையான்னு தெரியலையே. என்ன பண்ணலாம்? ஐடியா. இன்னும் ஒரு மாதிரியா இருக்கு. மாமா எதனா சோத்துல கலந்து கொடுத்துட்டாரா? ஐயோ ஒரு மாதிரியா இருக்குதே. என்ன பண்றது? மாப்பிள இன்னைக்கு உன்னை கண்ணி கழிய விடாம விடமாட்டேன்டா. இந்த நேரத்துல கரண்ட் வேற கட் ஆயிடுச்சு. என்ன பண்ணலாம்? இந்த கரண்ட் வேற நம்மள சதி பண்ணுது. டேய் சஞ்சீவ், உனக்கு வெளிச்சம் பாதுகாப்பு. முதல்ல போய் கேண்டில் ஏத்துவோம். இந்த இருட்டுல எங்க போய் கேண்டில் தேடுவேன்? ஐயோ கடவுளே. ஆமா என்ன கரண்ட் போயிடுச்சு? ஏய் 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 இப்ப எதுக்கு நீ எந்திரிச்சு வந்த? கேண்டில் எடுக்க வந்தேன். அதுதான் நான் எடுக்க வந்தேன்ல. அது எப்படி எனக்கு தெரியும்? சரி எந்திரி. இல்ல, நீதான் எழுந்திருக்கணும். ஐயோ, நல்லா சிக்கிருச்சு போல இருக்கு. எடுக்க முடியல. இது நல்லா சிக்கி இருக்கு. வராதுன்னு நினைக்கிறேன். எந்திரிச்சு எடுக்கலாமா? சரி அப்படியே. நேரம் கெட்ட நேரத்துல இந்த கரண்ட் வேற நம்மள இப்படி படுத்துதே. ஃபியூஸ் கேரியரை யார் கழட்டி வச்சது? எடுக்க முடியலையே. வீடு இப்ப நம்ம டென்ஷன்ல இருக்கிறதுனால தான் கரெக்ட் வர மாட்டேங்குது.
2 பேரும் பெட்ல தானே படுக்க போறோம், அப்படியே தூங்கலாம். அதெல்லாம் வேண்டாம். காலம் என்கின்ற காற்று ஓங்கி அறைகின்ற போது வாயை திறக்காத நாற்று வரட்டு சிரிப்பொன்று போடும். இது அழியாத கோலம் வலியோடு வாழும் யார்? தூங்கலாமா? இவை உதிராத பூக்கள் உயிர் வாடும் நாட்கள் யார் அணைத்திடுவார்? கொட்டிச் செல்லும் தேளை போலே விட்டுச் செல்லும் வலி என்னவோ, சுட்டுச் செல்லும் செந்தீயைப் போலே ஒட்டிக்கொள்ளும் ரணம் சொல்லவோ. அடத்தென்றல் தீண்டிய நேரம் என் ஜன்னல் மூடிய வேகம் பிறவாமல் போனாலே அது பாவம். அருகாமை இருந்தாலும் அது பாரம். திருத்தவே முடியாது. அபி, உனக்கு எத்தனை தடவை சொல்றது இதெல்லாம் நீ பண்ணாதன்னு? நீ போ. அபி, கொஞ்ச நாள் பொறுமையா இரு. இத பத்தி எங்க அம்மா கிட்ட நீயும் நானும் ஒன்னா வாழ முடியாதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு புரிய வச்சிடுறேன். அப்புறம் நம்ம பிரிஞ்சிடலாம். நீ உன் லைஃப்பை பார்த்துக்க, நான் என் லைஃப்பை பார்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் பீஸ்ஃபுல்லா இருக்கலாம். இதை ஏன் சொல்றேன்னா, பிடிக்காதவங்க கூட வாழ்ற வாழ்க்கை அது அது ஒரு நரகம் அபி. உனக்கும் எனக்கும் செட் ஆகாதுன்னு ஆயிடுச்சு. அப்புறம் ஏன் எல்லாரும் முன்னாடியும் நம்ம ஹாப்பியா இருக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு
ரூமுக்குள்ள ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்க முடியாம பேசிக்க முடியாம கஷ்டப்பட்டுக்கிட்டு நம்ம லைஃபை நாமளே அழிச்சுக்கிறோம். லீகலா பிரிஞ்சு நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம சந்தோஷமா வாழ்ந்துட்டு போயிடலாமே. ஸோ நம்ம 2 பேரும் கொஞ்ச நாள் தான் சேர்ந்துருக்க போகிறோம். அதனால் என்னோட வைஃப் மாதிரி கேர் பண்ணிக்கணும்னு, எனக்கு தேவையானதை பண்ணணும்னு எந்த அவசியமும் இல்லை. நான் உன்னை மன்னிச்சு ஏற்றுப்பேன்னு நினச்சி நீ எனக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கன்னா சாரி அபி, நீ நினைக்கிறது நடக்க போகிறதில்ல. என்னால் உன்னை மன்னிச்சு ஏற்றுக்க முடியாது. ஏன்னா என் மனசுல அவ்வளோ வலி இருக்கு. அந்த வலி உன்னை என்னுடைய பழைய டெய்லரா பார்க்க விடாது. அதனால நம்ம சீக்கிரம் பீரியட் தான் நல்லது. அதனால அபி சஞ்சீவ், சஞ்சீவ், ஒரு ஒய்ஃபா தானே நான் உன்கிட்ட இதெல்லாம் பண்ணக்கூடாது. நான் இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் என்ன ஒரு வேலைக்காரியா நினைச்சுக்கிட்டு இந்த தண்ணிய குடி ப்ளீஸ். குடி சஞ்சீவ். தேங்க்ஸ்.